ஒரு குட்டி பையனுக்கு அவனுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஒரு நாள் ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போகிறான். அங்கே ஒரு வெயிட்ரஸ் ஓடி ஓடி வேலை செய்கிறத இவன் ஒரு டேபிளில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப டயர்டான அந்த வெயிட்ரஸ் இவன் டேபிளுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவன் உடனே அவனுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் காமிச்சு அது என்ன விலை அப்படின்னு கேட்குறான். அவங்க அதுக்கு வந்துட்டு 50 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் அவன் கையில் இருந்த காசெல்லாம் எண்ணி பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க ஐஸ்கிரீம் என்ன விலை அப்படின்னு கேட்குறான். உடனே இவங்க அது 35 ரூபா, அதுக்கு கம்மியாக இங்கே எந்த ஐஸ்கிரீம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக சலிப்பாக பதில் சொல்கிறாங்க. இவன் உடனே லேசாக சிரிச்சுட்டு சரி எனக்கு அந்த 35 ரூபா ஐஸ்கிரீமே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவங்களும் அந்த ஐஸ்கிரீமையும் பில்லையும் அவன் எடுத்துகிட்டு வந்து அவன் டேபிளில் வச்சுட்டு வெறுவெறுன்னு கிளம்பிடுறாங்க. இவன் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பில்லை பே பண்ணிவிட்டு இவனும் கிளம்பிடுறான். அந்த வெயிட்ரஸ் வந்து அவன் சாப்பிட்ட டேபிளை க்ளீன் பண்ண போகும்போது அந்த டேபிளை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட அவனுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அளவுக்கு காசு இருந்துச்சு. ஆனால் இவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக அந்த 35 ரூபா ஐஸ்கிரீமை சாப்பிட்டு 15 ரூபா டிப்ஸ் வச்சுட்டு போயிருக்கான். சந்தோஷங்கிறது நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறதுல மட்டும் இல்லைங்க, மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுலேயும் ஒரு தனி சந்தோஷம் இருக்குது.